பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இயேசுவின் மரணம். இயேசுவின் மரணம். முதல் கேள்வி, இது அவசியமா? இந்த மரணம் அவசியமா? இது கடவுளின் சித்தமா? அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இயேசு இவ்வளவு அகோர பாடுகள் பட்டு மரணம் அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறதா? ஆம், அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் மரணம் அடைய வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கலாம். அவர் மிகுந்த வேதனை அடைய வேண்டும் என்பதும் தேவ சித்தமா? கஷ்டப்பட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், உபத்திரவப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமா? எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒருவருக்கொருவராகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். 10ஆம் வசனம் கடைசி வாசியுங்கள். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. உபத்திரப்படுவது மாத்திரமல்ல, பூரணமான உபத்திரவம். அவருக்குள்ள உபத்திரவத்தில் ஒன்று கூட பாக்கி இல்லை. எல்லா விதத்திலும் இயேசு உபத்திரவப்பட்டார். ஏளனம், அவமானம், பரிகாசம், அடித்தல், சிதைத்தல், குத்துதல், எவைகளை விட்டார்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பரிபூர்ணமாக அனுபவித்தார். இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய மரணமும் அவருடைய வேதனையும் பாடுகளும் உபத்திரவங்களும் பிதாவினுடைய சித்தப்படியே நடந்தது. அப்படியானால் நாமும் உபத்திரப்பட்டு வேதனைப்பட்டு மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமா? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதனைப்பட்டு மரிக்க வேண்டும், ஆக்சிடென்டிலே மரிக்க வேண்டும், வியாதியிலே மரிக்க வேண்டும், கைகால் முறித்து சாக வேண்டும், இப்படியெல்லாம் மரணங்கள் நடக்கின்றனவே. இவை எல்லாவற்றையும் தேவன் என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிறாரா? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்திற்கு முன்பு நீ ஏன் சாக வேண்டும்? உன் காலத்துக்கு முன்பு நீ ஏன் சாக வேண்டும்? அப்படியானால் தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. நாம் எந்த காலத்தில் மரிக்க வேண்டும் என்றால், தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேதியை குறித்து இந்த நாளிலே இந்த வேளையிலே நீங்கள் மரிக்க வேண்டும் என்று குறித்து வைக்கவில்லை. அது விதி. என் தேவன் விதி ஏற்படுத்துகிறவர் அல்ல, காலத்தை குறித்திருக்கிறார் தேவன். எந்த காலம்? ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் மரிக்க வேண்டும், பரிசுத்தத்தில் வாழுகிற காலத்தில் மரிக்க வேண்டும், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற காலத்திலே மரிக்க வேண்டும். அந்த காலத்துக்கு முன்பு நீ மரித்து விடாதே. இதிலிருந்து ஒன்று விளங்கிக் கொள்கிறோம், தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாகவும் நாம் மரிக்க முடியும். ஒரு மனிதன் அடிபட்டு இறந்து விட்டால் உடனே இது தெய்வ சித்தம். அப்படி அல்ல, தேவ சித்தத்துக்கு மாறாகவும் மரணம் நடக்கலாம். யூதாசுடைய மரணம் நல்ல மரணம் அல்ல, குடல் சரிந்து மரித்தான். அது தேவ சித்தத்தின் மரணம் அல்ல. அப்படியானால் யூதாசு இப்படி மரிப்பான் என்பது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியும். அது தேவ ஞானத்தின்படி தெரியும். ஆனால் தேவனுடைய பிரியத்தின்படி அது நடக்கவில்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் மரிக்க முடியும். தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக காலத்துக்கு முந்தி மரிக்கிறார்கள். ஆகையினால் உலக பிரகாரமான எல்லா மரணங்களும் தேவன் நியமித்தவைகளாய் இல்லை. தேவனுடைய சித்தத்துக்கு விருப்பத்துக்கு
மாறாகவும் மரணங்கள் நடக்கின்றன. இப்போது நான் இயேசுவின் மரணத்தை குறித்து மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய மரணம் பிதாவின் சித்தம், பிதாவுக்கு பிரியம். அந்த மரணத்தை குறித்து நான் இப்போது பார்க்க போகிறோம். தயவு செய்து கவனியுங்கள். கவனியுங்கள் சொல்லும்போது சுற்றுப்புறங்களை அல்ல, என்னை கவனிக்கும்படி சொல்லுகிறேன். நீங்கள் என்னை கவனியுங்கள். எபிரேயர் 2:9. தயவு செய்து வேத புத்தகத்தை திறக்காமல் பிரசங்கம் கேட்காதீர்கள். வேதத்தை திறந்து வசனத்தை பார்த்து கேளுங்க. எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம். ஆம், 2 காரியத்தை இங்கு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார், அதுவும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆவதாக மரணத்தை உத்தரித்தார், கஷ்டத்தோடு அதை அனுபவித்தார். கஷ்டத்தோடு முழுமையாக அதை அனுபவித்தார். 2ஐயும் அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனம் சொல்கிற 2 காரியங்கள் என்ன? இயேசு மரணத்தை ருசி பார்த்தார், 2வது இயேசு மரணத்தை அனுபவித்தார். துக்கத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு மரணத்தை அறிவித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டில் சமையல் செய்யும்போது ருசி பார்க்கிறீர்கள். நீங்கள் ருசி பார்ப்பதை ஒருவர் பார்த்தால் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை கேட்கலாம், நீ அப்போதையே சாப்பிட்டாயே என்று. அப்போது நீங்கள் சொல்வீர்கள், அப்போது நான் சாப்பிடவில்லை, அதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நான் ருசி பார்த்தேன். ருசி பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் சகோதரிகளுக்கு? எத்தனை நிமிஷம் உங்களுக்கு ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? 1 செகண்ட். ருசி பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 செகண்ட். அது சாப்பாடு அல்ல, அது நீங்கள் சாப்பிடவில்லை, ருசி பார்த்தீர்கள், அதற்கு எடுத்த நேரம். ஆனால் பார்ப்பதற்கு எது போல இருக்கிறது? சாப்பிட்டது போல இருக்கிறார். அதுபோல இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். என்ன செய்யவில்லை? மரிக்கவில்லை. பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது? மரித்தது போல இருக்கிறது. இது எந்த மரணம்? அவருடைய ஆத்துமாவில் ஒரு மரணம் ஏற்பட்டது. இயேசுவுக்கு சிலுவையில் he tasted the death in his soul. தான் ஆத்துமாவில் மரணத்தை அவர் அனுபவித்தார். அது எத்தனை நிமிடம் அனுபவித்தார்? 1 செகண்ட். ஒரே ஒரு நிமிடம் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவர் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏன் தொடர்பு கொள்ள முடியவில்லை? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது விழச் செய்தார். இதை நாம் விவரமாக பிறகு பார்ப்போம். இந்த நேரத்தில் தான் அவருக்கும் பிதாவுக்குள்ள தொடர்பு அருந்து போனதைத்தான் என்ன சொல்கிறோம்? மரணம் என்று. இந்த மரணத்தை இயேசு எங்கே அனுபவித்தார்? ஆத்துமாவில். அது எவ்வளவு நேரம் அனுபவித்தார்? சில நிமிடங்கள். அப்படியானால் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். He tasted the death in his soul. அவருடைய ஆத்துமாவிலே கொஞ்ச நேரம் இந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். பிரியமானவர்களே, இப்போது ஆதாமுடைய நிலைமையை எடுத்துக்கொள்வோமானால், அவருடைய மரணத்தை முதலாவது ஆதாம் சந்தித்த மரணம் என்ன? எந்த மரணம்? ஆத்தும மரணம். ஆத்தும மரணம். அதை அவன் ருசி பார்க்கவில்லை, முழுமையாக அடைந்தான். அவன் பழத்தையும் ருசி பார்க்கவில்லை, முழுவதும் சாப்பிட்டான். பாவத்தின் சம்பளத்தையும் முழுவதுமாக அவனுடைய ஆத்துமா தேவனை விட்டு விலகியது. இயேசு கிறிஸ்து ஆதாமை போல முழுமையாக ஆத்தும மரணம் அடையவில்லை. அவர் எந்த நிலைமையில் மாத்திரம் இருந்தார்? ஆத்தும மரணத்தை ருசி பார்த்த அளவிலே அவர் சிலுவையில் இருந்தார். இப்போது நாம் கவனிப்போம். மனிதனுக்கு 2 மரணங்கள் இருக்கின்றன. எது 2 மரணம்? நீங்க சொல்லுங்கள். ஒன்று ஆத்ம மரணம், மற்றொன்று சரீர மரணம். ஒன்று பாவத்தின் நேரடி விளைவு, இன்னொன்று பாவத்தின் சம்பளம்.
பாவத்தின் நேரடி விளைவாக உடனே நாம் தேவ சமூகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறோம். அதனுடைய விளைவு சரீர மரணம். ஆகவே 2 மரணம் இருக்கின்றன. இந்த 2 மரணத்தில் இருந்து மனிதனை விடுவிப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அருமையானவர்களே, ஆகவே ஆதாம் எப்படி இந்த மரணத்தை அனுபவித்தான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பாவின் சத்தம் கேட்டவுடனே ஆசையாய் பாசமாய் ஓடி வருகிற பிள்ளையை போல் இருந்த ஆதாம் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டான். மகிமையின் வஸ்திரத்தோடு ஓடி வந்தவன் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டான். பாவத்தினுடைய விளைவு இதுதான். தேவனை விட்டு விலகி போகிறான். ஆதாமே, இந்த சத்தத்தை ஆவலாய் கேட்டிருந்த மனிதன், எப்பொழுது என் தகப்பன் என்னை கூப்பிடுவார் என்று வாஞ்சையோடு காத்திருந்த நாட்கள் போய் கூப்பிட்டவுடனே ஓடி ஒளிந்து கொள்கிற பரிதாபமான நிரணம். இந்த நிலைமைதான் ஆத்தும மரணம். தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. கர்த்தர் மீது வாஞ்சை இல்லை. பயமும் திகிலும் நடுக்கமும் பிடித்து அவன் அப்படியே ஒளிந்து கொள்கிறான். இதுதான் ஆத்தும மரணம். இந்த ஆதாம் வாழ்ந்து 930 வருடங்கள் வாழ்ந்து சரீர மரணம் அடைந்தான். 2 மரணம் அவனுக்கு. முதல் மரணத்திலிருந்து கர்த்தர் மிருகத்தின் இரத்தத்தை சிந்தி அந்த பலியின் இரத்தத்தினாலே அவன் பாவங்களை மூடி அவனை எதிலிருந்து விடுதலை செய்தார்? ஆத்தும மரணத்திலிருந்து அவனை விடுதலை செய்தார். அதன் பிறகு அவன் சரீர மரணத்துக்கு உள்ளாய் போனான். இன்று வரையிலும் அவன் இந்த சரீர மரணத்திலே இருக்கிறான். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மனிதன், எந்த மனிதனுக்கும் இந்த 2 மரணங்கள் உண்டு. எந்த மரணமெல்லாம் உண்டு? சரீர மரணமும் உண்டு, ஆத்தும மரணமும் உண்டு. இந்த 2 மரணத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் முதலாக மனிதனை விடுதலை செய்தது எந்த மரணத்திலிருந்து நம்ம எல்லாம் கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார்? இப்போது சிலுவை மரணத்தினாலே நம்ம எந்த மரணத்திலிருந்து இப்போது விடுதலை செய்திருக்கிறார்? ஆத்தும மரணத்திலிருந்து நம்ம விடுதலை செய்திருக்கிறார். எப்படி விடுதலை செய்தார்? தன் மரணத்தினாலே. தான் பாவமாக்கப்பட்டு பிதாவின் சமூகத்தினாலே கைவிடப்பட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி தேவ சமூகத்தை இழந்து போற அந்த நிலைமை, அந்த மரணத்தினாலே நம்மை எதிலிருந்து ரட்சித்தார்? ஆத்தும மரணத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். ஆம், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டான முதல் விடுதலை எது? நம்முடைய சரீர மரணத்திலிருந்து எப்போது விடுதலை செய்வார்? கடைசி நாளிலே நம்மை விடுதலை செய்வார். அதையும் அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அருமையானவர்களே, கொஞ்சம் கவனியுங்கள். மரணத்துக்கு அதிகாரி யார்? பிசாசு. பிசாசானவன் மரணத்துக்கு அதிகாரி. எந்த மனிதனும் பரிசுத்தமானோ துன்மார்க்கனோ மரித்த பிறகு ஒரே இடத்துக்கு போவதில்லை. துன்மார்க்கன் பாதாளத்துக்கு போகிறான், நீதிமான் பரதேசுக்கு போகிறான். ஆனாலும் 2 பேர் மீது யாருக்குத்தான் அதிகாரம் உண்டு? சாத்தானுக்கு. ஏன்? இருவருமே உயிர் தெழ முடியாது. 2 பேருமே உயிர் தெழ முடியாத ஒரு நிலைமையில் தான் ஆதியிலே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கும்படி வந்தார். அருமையானவர்களே, இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை விட்ட பிறகுதான், மனிதருக்கு உயிர் தெழுதல் என்பதை உண்டாக்கின பிறகுதான் சாத்தான் மனிதனுடைய மரணத்தின் மீது உள்ள அதிகாரத்தை அவர் பிடுங்கி எடுத்தார். தன் மரணத்தினாலே சாத்தான் மரணத்தின் மீது வைத்திருந்த அதிகாரத்தை இழக்கும்படி செய்தார். இப்போது நாம் மரித்தால் பரதேசுக்கு போகிறோம். ஆனால் நாம் யாருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறோம்? கர்த்தருடைய அதிகாரத்தில் இருக்கிறோம். யாருடைய அதிகாரத்தில் இல்லை? பிசாசினுடைய அதிகாரத்தில் இல்லை. நம்முடைய மரணம் பிசாசினுடைய அதிகாரத்தில் இப்போது இல்லை. ஏனென்றால் சிலுவையிலே அவர் பிசாசை பரிகரித்தபடியினாலே மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிகரித்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் இன்றைக்கு மரணம் அடைகிறோம். அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தினுடைய விளைவிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கப்படவில்லை. உலக பிரகாரமாக பாவத்தினுடைய விளைவு மரணம். அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட மாட்டோம். ஆனால் மரணத்துக்கு பிறகு நம்மை உயிர்த்தெழச் செய்து அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். மரிப்பதிலிருந்து விடுதலையாக்க மாட்டார், மரித்த பிறகு நம்மை விடுதலையாக்குகிறார். இதுதான் தேவன் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து வைத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக சமாதானமாக இருந்தாலும் உங்கள் மனதில் திடீரென்று கேள்வி வருகிறது, இன்றைக்கு நான் மரித்து போனால் என்ற ஒரு கேள்வி வருமானால் நமக்கு வேர்த்து விறுவிறுத்து போகுது. டாக்டர், நான் ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு டாக்டரிடத்தில் போகிறேன். என்னை விட 8 வயதுக்கு இளையவரை ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு அழைத்து கொண்டு போனேன். டாக்டர் அவரை பார்த்து, நீங்கள் இன்னும் 3 மாதம் உயிரோடு இருப்பீர்கள் என்றார். உடனே அவர் என்னை பார்த்து, என்ன இப்படி டாக்டர் சொல்லுகிறார் என்றார். அவருடைய மனம் சஞ்சலத்துக்குள்ளானது, சங்கடத்துக்குள்ளானது, திகைப்புக்குள்ளானது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது சரியா தப்பா? உலக மனிதருக்கு அது சரி. கர்த்தருடைய பிள்ளைக்கு அது சரியா தப்பா? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகிட்ட டாக்டர் சொல்லுகிறார், இந்த 3 என்னிடத்திலே சொல்லுகிறார், இந்த 3 மாதத்தில் இறந்து விடுவாய். நான் திகைக்கிறேன், பயப்படுகிறேன், என்ன நடக்குமோ என்று யோசிக்கிறேன். இது சரியா தப்பா? தப்புதான். சரி, நாம் மனிதர்கள் தத்துவத்தை இந்த மேடையில் பேசலாம். மரணம் என்று ஒன்று சந்திக்கும் போது that's a problem. அதைத்தான் வேதம் சொல்கிறது. 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2:15. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும். ஜீவகாலம் முழுவதும் மனிதனுக்கு என்ன பயம் இருக்கிறது? மரண பயம் இருக்கிறது. கிறிஸ்தவருக்கு மரண பயம் உண்டா? உண்டு. டாக்டர் பில்லி கிரஹாம் எழுதுகிறார், ஒவ்வொரு எந்த மனிதனுக்கும் பயம் உண்டு, கிறிஸ்தவனுக்கும் உண்டு. கிறிஸ்தவனை பார்த்து இன்றைக்கு மாலை 4 மணிக்கு நீ மரித்து விடுவாய் சகோதரன், உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படியே சொல்லுவான். வாயை வச்சு சும்மா இருப்பா என்று அவனால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிற உங்கள் போதகர் இப்போது நீ மரித்து விடுவாய் என்றால் ஹல்லேலூயா, ஏதோ மெட்ராஸுக்கு போகிறது போல சரி வருகிறேன் என்று சொல்லி போக முடியாது. என்ன சொல்ல விரும்புகிறேன் நான் உங்களுக்கு? ஜீவிய காலமெல்லாம் மரண பயம். என்ன மரண பயம் என்றால், மரணத்துக்கு பிறகு எனக்கு என்ன நடக்கும் என்ற பயம் கிறிஸ்தவனுக்கு கிடையாது. இப்போ கிறிஸ்தவனுக்கு ஒரு பயம், உலக மனிதனுக்கு ஒரு பயம். மரித்த உடனே என் சரீரத்தை ஒரு பெட்டியில் வைத்து மூடி மண்ணில் வைத்து அதை மூடி விடுவார்களே, ஐயோ, அதை நினைக்கும் போது பயமாக இருக்கிறது. அந்த இருண்ட குழியில் ஒரு பெட்டிக்குள்ள போதும் பாஸ்டர், பேசவே வேண்டாம். இந்த பயம் கிறிஸ்தவனுக்கு இருக்காது. ஏனென்றால் நாம் பெட்டியில் இல்லை, பரதேசில் இருக்கிறோம். இந்த பயம் கிறிஸ்தவனுக்கு கிடையாது. ஆனால் மரிக்கும் பயம் உண்டு.
மரிக்கும் போது வேதனையாக இருக்குமா, சங்கடமாக இருக்குமா, சுற்றில் இருக்கிறவர்கள் என்னை பார்த்து அழும்போது தைரியம் சொல்ல முடியுமா? இதுதான் இந்த பயத்தில் ஜீவிய காலம் முழுவதும் இருக்கிறார்கள். எப்படி? அந்த பயம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது பெட்டியில் வைப்பார்களே, மண்ணுக்குள் புதைப்பார்களே, இந்த பயம் இருக்கக்கூடாது. மரிக்கும் போது வேதனையாக இருக்குமா, சங்கடமாக இருக்குமா, மற்றவர்களுக்கு பாரமாகி விடுவேனா, அது உயிர் போகும்போதே பக்கத்தில் எட்டி பார்த்து இன்னும் போகலையா அப்படி கேட்க நிலைமையில் அவன் இருக்கக்கூடாது என்று அந்த பயம்தான் மனிதனுக்கு இருக்கிறது அருமையானவர்களே. மற்றபடி மரணத்துக்கு பிறகு என்கிற பயம் நம்மில் ஒருவருக்கும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் மரித்தால் கிறிஸ்துவோடு கூட இருப்போம் என்ற ஜீவ நம்பிக்கைக்குள் வந்திருக்கிறோம். ஆகவே ஜீவிய காலமெல்லாம் பயந்து கொண்டு இருந்தார்களே, அந்த பயத்திலிருந்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பயத்திலிருந்து என் தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சரி, இப்படி நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு வழி எதுதான்? தன்னுடைய குமாரனாகிய இயேசு மரிக்க வேண்டும். இந்த திட்டம் பிதாவுக்கு எப்போது வந்தது? தன் குமாரனை நமக்காக பலியிட வேண்டும், அவன் நமக்காக மரிக்க வேண்டும் என்று இந்த மரணத்தை குறித்த திட்டம் பிதாவுக்கு எப்போது உண்டாயிற்று? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அருமையான, இதில் ஒரே ஒரு கருத்து மாத்திரம் தான் எடுக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவர் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து எப்போது பலியிடப்பட்டார் என்று அந்த வசனம் சொல்கிறது? உலக தோற்றத்துக்கு முன்பு. உலக தோற்றத்துக்கு முன்பு, இந்த உலகமெல்லாம் உண்டாவதற்கு முன்பு, நீங்களும் நானும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவை உண்டாக்கப்படுவதற்கு முன்பே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அது எப்படி? பிதாவினுடைய உள்ளத்தில், பிதாவினுடைய திட்டத்தில். அப்படியானால் இயேசு மரிக்க வேண்டும் என்பது உலகம் உண்டாவதற்கு முன்பே பிதாவின் மனதில் உள்ள ஒரு திட்டம். ஆகவே தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் பிதாவின் சித்தம், பிதாவின் திட்டம். அவருடைய சித்தத்தின்படியாகவே இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர் சிலுவையிலே 2 மரணத்தை சந்தித்தார் என்று பார்த்தோம். ஆத்மாவில் மரணத்தை ருசி பார்த்தார். சொல்லுங்கள். ஆத்மாவில் மரணத்தை ருசி பார்த்தார். சரீரத்தில் அவர் மரணத்தை அனுபவித்தார். இவ்விதமாக இருந்தது. பிரியமானவர்களே, சரீர மரணம் ஆத்ம மரணம் என்றால் என்ன? ஆதியாகமம் 2:17. ஆதியாகமம் 17. ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆம். இப்போது பாருங்கள், ஆதாமை பார்த்து சொன்னார், அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அவன் செத்து போகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் உண்மையாகவே அவன் இறந்து போனான். எதிலே இறந்து போனான்? ஆத்மாவில். அவன் ஆத்மாவில் இறந்து போனான். நாம் பாவத்தை எங்கே செய்கிறோம்? ஆத்மாவில். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்படியான ஆதாம் எதிலே இறந்தான்? ஆத்மா. இந்த ஆத்ம மரணத்தில் உள்ள மனிதனை மீட்க இயேசுவும் ஆத்ம மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் இயேசு பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டவர். ஆகையினால் அவர் ஆத்மாவிலே மரிக்க முடியாது. அதற்கு ஒரே வழி, அவர் ஆத்மாவில் மரணத்தை ருசி பார்த்தார். He tasted the death in his soul. கொஞ்ச நேரம் பிதாவின் சமூகத்தை விட்டு அவர் விலகினார். அதனாலே நமக்கு ஆத்ம மரணத்திலிருந்து விடுதலை. அவர் சரீர மரணத்தினாலே நமக்கும் சரீர மரணத்திலிருந்து விடுதலையை உண்டு பண்ணி கொடுத்தார். இவ்விதமாக தேவன் தன்னுடைய மரணத்தினாலே ஒரு பெரிய விடுதலையை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்போது நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே நம்முடைய பாவங்களை பரிகரித்தார். இதுதான் இன்றைக்கு மனிதனுக்கு பெரிய பிரச்சனை.
man consider it is irrational and acceptable. ஏற்றுக்கொள்ள முடியாது, பகுத்தறிவுக்கு சரியில்லை. அவருடைய மரணம் எப்படி என் பாவங்களை நீக்கும்? அவர் பரிசுத்தர், தேவகுமாரனாய் இருக்கட்டுமே, என்னுடைய பாவங்கள் என் மேலே இருக்கிறதே, அது எப்படி பாவத்தை அவருடைய மரணம் மன்னிக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி. இது பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சாதிக்கிறார்கள். இப்போது ஒரு கேள்வி உங்களிடத்தில், கடவுள் பாவத்தை மன்னிக்க முடியுமா? கடவுளாலே படைக்க முடியும், கடவுளாலே நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். கடவுளாலே மன்னிக்க முடியுமா? Can God forgive a sinner? ஒரு பாவியை கடவுளாலே மன்னிக்க முடியுமா? கடவுளிடத்தில் இரக்கம் மாத்திரம் இருந்தால் மனிதனை மன்னிக்க முடியும். ஆனால் கடவுளிடத்தில் எதுவும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. Not only mercy but justice in God. தேவனிடத்தில் நியாயம் இருக்கிறது. நியாயம் உள்ள எந்த தேவனும் பாவியை மன்னிக்க முடியாது. இப்போ நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை கொண்டு போகிறோம். விபச்சாரக்காரர்கள், கொலைகாரர்கள், அக்கிரமக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், இவள் எல்லாரும் கொண்டு போகிறோம். நீதிமன்றத்தில் விசாரித்து உங்களை மன்னிக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுகிறார். என் பரம தேவனுடைய நீதிமன்றம் அப்படி இருக்காதே. பாவத்தை இயேசுவாலே மன்னிக்க முடியாது, கடவுளாலே மன்னிக்க முடியாது. அவருடைய நியாய பிரமாணங்கள் அவரை பிடித்து நிறுத்துகின்றன. பாவத்தை எளிதாக மன்னிக்க முடியாது. கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள். ஏதேன் தோட்டத்தில் பழத்தை எடுத்து சாப்பிடுகிறான் தேவனுக்கு விரோதமாக. யாரு? ஆதாம். உன் ஆண்டவர் வருகிறார். ஆதாமே, அந்த பழத்தை சாப்பிட்டாயா? ரொம்ப ருசியாக இருந்தது ஆண்டவர். நானும் சாப்பிட்டேன், மிஸ்ஸஸும் சாப்பிட்டாங்க. அப்படி தான் சொல்லியிருப்பான், அவங்க தான் சொல்லியிருப்பான். அவங்க தான் சொன்னாங்க ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு. நானும் சாப்பிட்டேன். முக்கால் பாகம் அவளே சாப்பிட்டா, கால் தான் நான் சாப்பிட்டேன். உன்னை ஆண்டவர் அவனை பார்த்து, பரவாயில்லப்பா, இனி சாப்பிடாதப்போ. இப்படி கர்த்தர் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தால் இந்த வேதத்தை நான் மதிக்க முடியுமா அருமையானவர்களே? இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை மதிக்க முடியுமா? நீ சாகவே சாவா என்று சொன்ன உடனே ஆதாம் மரித்தான். அந்த பாவத்திற்காக ஒரு மிருகத்தை கொன்று பலியின் இரத்தத்தை தேவன் சிந்த வேண்டியதாயிற்று. ஏதேன் தோட்டம் பூக்களும் அழகிய நீரோடை தண்ணீர்களும் நிறைந்து அழகான தோட்டத்தில் இரத்தம் சிந்தப்பட்டது ஆதாமுடைய பாவத்தினாலே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ விமோசனம் இல்லை. இது தேவனுடைய சட்டம். ஆகையினாலே மிக எளிதாக தேவன் பாவத்தை மன்னித்தால் மனிதனுடைய மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ளாது. மனிதனுடைய மனசாட்சி அவ்வளவு எளிதில் அதை ஏற்றுக்கொள்ளாது. மன்னிப்பு என்பது ரெண்டு காரியம் நிறைவேற வேண்டும். எதெல்லாம்? தேவனது இரக்கமும் தேவனது நீதியும். இந்த ரெண்டு சந்தித்தால் தான் அது பாவ மன்னிப்பு. எனக்கு தேவன் இரக்கத்தினாலும் மன்னித்தார், என் நீதியினால், தன் நீதியினாலும் என்னை மன்னித்தார் என்று இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்து மார்க்கம் சொல்வது பாவம் என்பது எளிதாக மன்னிக்க முடியாது. Sin is, it abides. இதுதான் இந்து மார்க்கம். The sin is, பாவம் இருக்கிறது, it abides. அது அப்படியே தங்கி இருக்கிறது. பாவத்துக்கு தண்டனையை மனிதன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். That is Hinduism. இதுதான் மனிதனுடைய தீர்ப்பாகவும் இருக்கிறது. நான் தேவன் அப்படி விடவில்லை. மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினார். பொதுவாக கடவுள் மனிதன் ரெண்டு பேரையும் வைப்போம். யார் எளிதாக பாவத்தை மன்னிப்பார் சொல்லுங்கள் பார்ப்போம். கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறார், மனிதன் ஒரு பக்கம் இருக்கிறார். பாவத்தை மனிதன் மன்னிப்பாரா, கடவுள் மன்னிப்பாரா எளிதாக? சுவாபத்தின்படி மனிதன் பாவத்தை எளிதாக மன்னிப்பானா, கடவுள் எளிதாக மன்னிப்பாரா? சொல்லுங்கள், சொல்லுங்க.
கடவுள். மனிதன் மன்னிக்க மாட்டான். மனிதன் அவ்வளவு எளிதாக மன்னிக்க மாட்டான். அவன் சுவாபமே மன்னிப்பு தராது. உதாரணம் சொல்லட்டுமா? மறுதலித்த பேதுரு. மறுதலித்த பேதுரு. இதில் என்ன என்ன கண்டுபிடிக்கிறீர்கள்? மறுதலித்தன்ற வார்த்தை. மறுதலித்த பேதுரு. யாரை குற்றப்படுத்துகிறோம்? பேதுரு கடைசி வரை மறுதலித்து கொண்டா இருந்தார். ஒரு தடவை தான் மறுதலித்தார். அதான் 3 தடவைனா ஒரு அக்கேஷன். ஆனால் அவ இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. அவருடைய கல்லறையில் நின்று இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் மறுதலித்த பேதுரு. நீங்கள் சொல்கிற சார் எப்படி இருக்கீங்க? ஜீவிய காலமெல்லாம் மறுதலிப்பு நமக்கு. அவர் ஒரு தடவை மறுதலித்ததை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? மன்னிக்க முடியவில்லை. அடுத்ததாக தோமா வருகிறார். அறிமுகப்படுத்துகிறோம். தோமா சபைக்குள் வருகிறார். இதுதான் சந்தேகித்த தோமா. பார்த்தீர்களா? எத்தனை முறை சந்தேகிச்சிட்டார்? ஒரே ஒரு தடவை. மனிதன் மன்னிக்கிறானா? அடுத்து ஒரு அம்மா வருகிறார்கள், ராகாப் என்னும் வேசி. அவள் பரிசுத்தவாட்டி. ஆனால் இன்னும் என்ன சொல்கிறோம்? ராகாப் என்னும் வேசி. மனிதனுடைய சுவாபம் பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. தேவன் மன்னிக்க விரும்புகிறார். மனிதனை போல பாவத்தினாலே நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மனிதன் பாவத்தினாலே தான் நம்மை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். ஒரு சம்பவம் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு மூத்த போதகர் உண்டு, பாஸ்டர் ஆதாந்துரை என்று. அவர் கோயில்பட்டியில் பாஸ்டராக இருக்கிறார். அவர் இந்த கதையை சொன்னார். மனிதனுக்கு மன்னிக்க சாபம் இல்லைன்னு. எப்படி என்றால், ஒரு ஊரில் ஒருவர் புடலங்கா திருடி போவார். எப்பவும் புடலங்கா திருடிட்டு போவார். அதனால் அவருக்கு என்ன பேர்? புடலங்கா திருடி. அவர் பேர் மாணிக்கம். புடலங்கா திருடி அது மாணிக்கம் போகிறார் என்று சொல்லுவார். அவருக்கு ரொம்ப அவமானமாக இந்த ஊரில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவர் வெளியே போய் வேறு உத்தியோகத்தில் இருந்து திருட்டு பட்டம் போகணுங்கிறதுக்காக அவர் போலீஸ்காரர் ஆனார். எல்லாம் ஒன்று தாங்கங்களா? இல்லை இல்லை, அவர் திருட்டு பட்டம் போகட்டும்னு சொல்லி எதில் போய் சேர்ந்தார்? போலீஸில் சேர்ந்து திரும்பவும் அந்த ஊருக்கு வந்து தெருவழியாக போகிறார். கம்பீரமாக போகிறாரு. இப்போ என்ன போலீஸ்காரனாக பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாராம், யார் தெருவில் போகுது? புடலங்கா போலீஸ் போகுது. மனிதன் பாவத்தை மன்னிக்கிறதே இல்லை. மனுஷன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். எங்கள் ஊரில் போய் கேளுங்க, பாஸ்டர் சுந்தர அவரை கடவுள் இல்லை கடவுள் இல்லை மறக்கவே மாட்டார். நாஸ்திகன் உங்களுக்கு ஒரு போதகரா என்று கேட்பேன். அருமையானவர்களே, மனிதன் எளிதாக மன்னிப்பார். ஆனால் தேவன் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். ஆனால் மன்னிப்பு என்பது இட் இஸ் அ டிவைன் வயலேஷன் ஆஃப் ரைட். நம்மளாம் ஹியூமன் வயலேஷனை பேசுகிறீங்க, மனிதன் உரிமை மீறுகிறான் என்று. கடவுள் மனிதனை நம்பினால் இட் இஸ் அ டிவைன் வயலேஷன். தெய்வீகத்துக்கு அது மீறுதல். தெய்வம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த தேவன் பாவத்தை மன்னிப்பது எப்படி? அருமையானவர்களே, ஆக தேவன் பாவத்தை மன்னிப்பதற்கு உள்ள ஒரே வழி, அவர் தன்னுடைய குமாரனை சிலுவையில் நிறுத்தி நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது விழும்படி செய்தார். இதுதான் சிலுவையில் இயேசு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். தன்னுடைய குமாரனை சிலுவையில் நிறுத்தி அந்த சிலுவையில் தான் ஒரு காரியம் நடக்கிறது. மத்தேயு 26:42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தப்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்போது ஜெபம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும். அது என்ன பாத்திரம்? பாவ பாத்திரம். மரணம் அல்ல. அது மரணம் அல்ல. மரிப்பதற்கு அவர் ஆயத்தமாகவே இருந்தார். மரணம் அல்ல. எதை சொல்லுகிறார் கர்த்தர் அந்த இடத்தில்? பாத்திரம் என்று. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்ற அந்த பாத்திரம் எது? சர்வ உலகத்தின் பாவம்.
இந்த பாவத்தை அவர் மீது விழும்படி செய்கிறார் கர்த்தர். அதைத்தான் அவர் வெறுத்தார். பரிசுத்த சுவாபம் பாவத்தை எதிர்க்கிறது. என் மீது உலகத்தின் பாவத்தை போடப் போகிறீரா பிதாவே? அவர் மீது பாவத்தை போட்டது யார்? பிலாத்து அல்ல. அவர் மீது பாவத்தை போட்டது யூதர்கள் அல்ல. வேதம் சொல்கிறது, ஐசாயா chapter 53 verse 6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மீது விழப்பண்ணினார். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நம் மீது ஒரு திருட்டு குற்றம் மாத்திரம் நம்ம மீது விழுந்தாலே நம்மளால தாங்க முடியாது. இப்போ உங்கள் தம்பியோ மகனோ திருடிட்டான், அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அந்த திருட்டு குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? உங்கள் பையனை பார்த்து திருடன் என்று சொல்வதற்கு பதிலாக இப்போ தாயை பார்த்து எப்படி சொல்வார்கள்? திருடி. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இங்கு சர்வ உலகத்தின் பாவமும் அவர் மீது விழுந்து he will be recognized as sin. அவர் பாவம் என்று அங்கீகரிக்கப்படுவார். அருமையானவர்களே, அவர் சிலுவையிலே திருடனுக்கு மத்தியிலே தொங்கியது சில மணி நேரம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இதுதான் அவருக்கு கஷ்டம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவேன், பாவியாக ஒருவராக நான் எண்ணப்படுவேன் என்று. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுக்க அவர் வருகிறார். யோர்தான் நதியிலே திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது ஊர் ஜனங்கள் தச்சுப்பட்டறையில் அவரை பார்த்தவர்கள் யோசித்திருப்பார்கள், ஓ இவரும் பாவிதானா? இவர் நம்மை போல ஒரு பாவி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க போகிறார் என்று. அவர் தண்ணீரிலே இறங்கின உடனே வானம் திறந்து, இவர் என் நேசகுமாரன், இவர் மீது பிரியமாய் இருக்கிறேன், இவர் பாவி அல்ல என்று தேவன் சொன்னாரே. ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு சாட்சியை பிதா உண்டு பண்ணினாரே, இவர் என் நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாய் இருக்கிறேன். இப்பொழுது சிலுவையிலே அவர் பாவமாக்கப்படுகிறார். பிதா அதை அனுமதிக்கிறார். இந்த பாத்திரத்தை தான் கெத்சேமனிலே நினைத்து ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து இரத்த வேர்வையில் அவர் கெஞ்சுகிறார், இதை எடுத்து விடும் ஆண்டவரே, ஆனாலும் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தில் நான் பார பண்ணுவேன் என்றார். ஆகவே அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது, நான் சொல்லும்போது நன்றி உணர்வோடு கண்ணீரோடு சொல்லுவோம், இத்தனை பாடுகள் நம் கர்த்தர் பட வேண்டியதாயிற்று நம்மை ரட்சிப்பதற்கு. பட்ட அடிகள் உபத்திரவங்கள் மாத்திரமல்ல, அவர் பாவமாக்கப்பட்டார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய சரீரம் முழுவதும் பாவத்தினாலே மூடப்பட்டது. அதனாலே அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறோம். என்ன சுகம்? எந்த சுகத்தை பெறுகிறோம்? தலைவலி, கேன்சர் வியாதி அல்ல. எது சுகமாகிறது? பாவம். பாவத்தை கத்த சுகமாக்குற. உம்முடைய இன்றைக்கு எத்தனை பிரசங்கியார் ஆயிரக்கணக்கில் எழுதினாலும் சரி, புத்தகங்கள் 100 எழுதினாலும் சரி, அது வேதத்துக்கு மாறானது. By his stripes I am healed spiritually. அது ஆவிக்குரிய ஒரு குணமாக்குதலை தவிர சரீர பிரகாரமா அல்ல. ஆகவே பிரியமானவர்களை, நீங்கள் இந்த வேத சத்தியத்தை மறந்து விடாதீர்கள். அப்படியானால் என் சரீரத்துக்கு சிலுவையிலே ஒரு நன்மையும் கிடையாதா? இந்த சரீரமே மரணத்துக்கு பிறகு மீட்கப்படுவது சிலுவையிலே அவர் சம்பாதித்த வெற்றி. இந்த சரீரம் மரணத்திலிருந்தே திரும்ப எழுப்பப்படுகிற அவ்வளவு பெரிய நன்மையை அதுக்கு வேதம் சொல்கிறது. சரீர மீட்பு, the redemption of the body, அதை அவர் தன் மரணத்தினாலே நமக்கு கொடுத்தார்.
சரீரத்துக்கு நன்மை உண்டு. அது எப்பொழுது? கடைசியிலே உண்டு. இப்பொழுது சரீரத்துக்கு நன்மை உண்டா? உண்டு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மன உருக்கத்திலே நம் வியாதிகளை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆத்துமாவில் நம்முடைய வியாதியை சுமந்தார், சரீரத்திலே நம்முடைய பாவத்தை சுமந்தார். நாம் எப்படி சுமக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாவிலே நாம் பாவத்தை சுமக்கிறோம், சரீரத்திலே வியாதியை சுமக்கிறோம். இயேசு எப்படி சுமந்தார் சொல்லுங்க? ஆத்துமாவில் வியாதியையும் சரீரத்தில் பாவத்தையும் சுமந்தார். இதை விளங்கிக் கொள்கிறீர்களா? இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால்தான் நீங்கள் வியாதிகளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், பாவத்துக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், சிலுவையிலே உண்டான விடுதலை என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வாசிங்க. பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். நம்ம எப்படி முடிக்க வேண்டும்? நீதி எறியாத நாம் யாராக மாற்றப்பட்டோம்? நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். எக்ஸ்சேஞ்ச். சிலுவையிலே ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்ன நடந்திருக்கிறது? நம்முடைய பாவத்தை அவர் வாங்கி எதை கொடுத்தார்? நம்முடைய பாவத்தை அவர் வாங்கி கொண்டு அவருடைய எதை கொடுத்தார்? நமக்கு நீதியை கொடுத்தார். சிலுவையிலே ஒரு எக்ஸ்சேஞ்ச். என்ன எக்ஸ்சேஞ்ச்? பாவம் அங்கு போனது, நமக்கு பாவ மன்னிப்பு நம்மிடத்தில் வந்தது, நீதி நம்மிடத்தில் வந்தது. இதைத்தான் கர்த்தர் சிலுவையிலே செய்தார். அருமையானவர்களே, இதை விளங்கிக் கொள்கிறீர்களா? சிலுவையிலே நடந்தது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச். நாம் விளங்கிக் கொள்ள முடியாத அதிசயமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். என்னுடைய பாவத்தை எடுத்து அவர் பரிசுத்தத்தை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. பாவத்தை எடுத்து பரிசுத்தத்தை. உலகத்தில் கூட பழைய பொருளை எடுத்து புதிய பொருளை தருவன்னு சொன்னால் காசு வாங்கி தருகிறார். இது பாருங்கள், பாவத்தை எடுத்து பரிசுத்தத்தை தருகிற ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் சிலுவையிலே உண்டாயிற்று. அருமையானவர்களே, இப்போ இதுதான் சிலுவையில் நடைபெற்ற மாபெரும் காரியம். இதில் 2 காரியம். இயேசு தன் ஜீவனை கொடுத்தபடியினாலே கர்த்தர் நீதி விளங்க பண்ணினார். மனிதனுடைய பாவத்தை மன்னித்ததினாலே அவருடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதை பெற்றுக்கொள்வதற்குள்ள வழி என்ன? மனம் திரும்புதல். ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புதல் என்றால் என்ன? இப்போது நான் ஒரு கற்பனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது வந்து நிற்கிறான். தாவீது சொல்லுகிறான், ஐயோ, பத்சேபாவுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டேன். பத்சேபாவுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அவருடைய குடும்பமே சிதைந்து போயிட்டேன். உரியாவை கொலை செய்து விட்டேனே. ஐயோ, ஒரு ராஜாவாக இருந்தும் இந்த அக்கிரமத்தை நான் செய்தேனே. உரியாவினுடைய வாழ்க்கை இப்படி பாதியிலே போய்விட்டதே. பத்சேபாவை நிலைகுலைய பண்ணிவிட்டேனே என்றெல்லாம் ஆளுகிறான், அவமானப்படுகிறான். எப்படி செய்தேனே என்று. இது மனம் திரும்புதலா என்று கேட்கிறேன். இது மனம் திரும்புதலா? தாவீது இப்படி சொன்னால் அது மனம் திரும்புதலா? இது மனஸ்தாபம். இது மனம் திரும்புதல் அல்ல. அவன் மனம் திரும்பும் போது சொல்லுகிறான், பத்சேபாவை அப்படி செய்தேன், உரியாளை அப்படி செய்தேன் அல்ல, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். He repented towards God. மனம் திரும்புதல் பாவத்திலிருந்து இருந்தாலும் யாரை நோக்கி மனம் திரும்ப வேண்டும்? கர்த்தரை நோக்கி. ஆகவே பாவத்தின் அகோரத்தையோ பாவத்தினுடைய விளைவுகளையோ சிந்தித்து பயப்படுவதல்ல, அது அல்ல. மத்தேயு 27:3-4 வாசியுங்க. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள்.
ஆமே, இது பாவம். இது யூதாஸ் காரியத்தை அழுததோ, அரற்றியதோ, கண்ணீர் விட்டு கதறியதோ மனம் திரும்புதல் அல்ல. ஆகவே மனம் திரும்புதல் என்பது பாவத்தை உணர்வதல்ல. நான் கர்த்தரை நோக்கி மனம் திரும்ப வேண்டும். என் இயேசுவே, உம்மை நான் துக்கப்படுத்தி விட்டேன். நீ சிலுவையிலே சுமந்தது என் பாவத்தை. என் பாவத்திற்காக நீ ஜீவனையே கொடுக்க வேண்டியதாயிற்று என்று நாம் எண்ணி வருந்துவதுதான் பாவ மன்னிப்பு. அவ்விதமாக இயேசு நம்மை மன்னிக்க என்ன அதிகாரம் அவருக்கு இருக்கிறது என்றால், he is our substitute. மனிதனுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட், பதிலாள் தேவை. மனிதனுடைய பாவத்துக்கு பலியாக ஒரு பதிலாள் தேவை. இயேசு கிறிஸ்து சரியான பதிலாள். எப்படி? he came in my nature. மனிதனாகிய என்னுடைய சுவாபத்தின்படியே அவர் வந்தார். இரண்டாவதாக, நான் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு சந்தித்தார். வேதம் சொல்கிறது, எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் பாவமற்றவராக விளங்கினார். எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். கண்ணாசை, கண்ணிச்சை, ஜீவியத்தின் பெருமை, எல்லாவற்றிலும், மாம்சத்தின் பெருமை, எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு பாவமற்றவராய் விளங்கினார். அதனாலே தான் அவர் எனக்கு சரியான பதிலாளாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எனக்கு பாவ மன்னிப்பை அவர் சம்பாதித்தார். இப்போது ஒரு கேள்வி, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவினாலே தண்டிக்கப்பட்டாரா? அவருடைய மரணம் என்பது பிசாசு, அவருடைய மரணமானது பிதாவினுடைய தண்டனையா? இல்லை. Jesus was not punished. Jesus was not judged. இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படவில்லை. The cross was not a punishment. The cross was the penalty. அது அபராதம். பாவத்திற்காக அபராதத்தை செலுத்தினாரே தவிர அவர் தண்டிக்கப்படவில்லை. நீதிபரராகிய அவரை பரலோகம் தண்டிக்க முடியாது. அவர் பாவமாக்கப்பட்டபடியினார் நமக்காக அபராதமாக தன் ஜீவனை சிந்தினார். தண்டிக்கப்பட்டு ஜீவனை கொடுக்கவில்லை, நியாயம் தீர்க்கப்பட்டு ஜீவனை கொடுக்கவில்லை. அபராதமாக அவராகவே இந்த அபராதத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான ரட்சிப்பின் இந்த மேலான பரிசுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்த்து அல்ல ஆண்டவரே, நம்முடைய கல்வாரி சிலுவை இந்த ரத்தத்தினாலே நீ கொடுத்த அந்த ரட்சணித்தின் நிறைவை நாங்கள் ஒருவரை கூட இந்த காலவேளையில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காகவும் ஆத்துமாவிலே மரணத்தை ருசி பார்த்தும் தன்னுடைய சரீரத்திலே முற்றிலுமாக இந்த மரணத்தை ஆண்டவரே பாவத்தை உத்தரித்தும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான மகிமையின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் லட்சணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இன்னும் இந்த உலகத்தில் அநேகர் பெற காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு பரிசாக வழங்கிய ஆண்டவரே, உம்முடைய நீதியை முழுவதுமாக நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாக வாழ ஆவியான தொடர்ந்து எங்களை பயன்படுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோக கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் தடைகள், அந்தகாரங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்திலே மாற்றி ஒரு நிறைவான அனுபவத்தில் நாங்கள் பூரணமாக வளர்ச்சி அடைய ஆவியான உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய கரத்தில் முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை முழுவதும் கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய சித்தத்தின் மையத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்து நிறுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.